26ல் 100% டிவிக்கே தான் வரும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அரசாங்கம் இது வரைக்கும் சொன்ன எந்த ஒரு சலுகையும் சாதாரண பாமர மக்களுக்கு வந்து சேரவே இல்லை. வேலைவாய்ப்பில் எத்தனையோ இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? மாட்டாங்க. எந்த இடத்துலயுமே போயிட்டு இருக்காங்க. பிரைவேட் பஸ் தான் நிக்குது. கவர்மெண்ட் பஸ் எங்க நிக்குது? 5 பஸ் நான் விட்டுட்டு நின்னுட்டு வந்திருக்கேன். ஒன்னும் கிளிக்கல. நீங்க டாஸ்மார்க் மூடுங்க, அடுத்த தடவை நீங்க டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் பிரகாசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணதே வந்து டிஎம்கே தான். அதுதான் உண்மை. ரசிகர்கள் கூடலாங்க, ரசிகர்களை வச்செல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓட்டு எண்ணிக்கை பார்க்க முடியாது. இது வந்து திருச்சி வந்து டிஎம்கே கோட்டை சொல்லி வராரு. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? சீமானு வருவார், மாடுகிட்ட பேசுவார், மரத்திட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆளாக நம்மளுக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா 1,14,000 கடை இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைய நிலைமைக்கு. விஜய் வருவார், நடிகர்களை சுற்றுவார், அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன இன்னைக்கு நல்லது சொன்னாங்க, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு தீவுகளை கொண்டு வரக்கூடாது தான், அதை வந்து சட்டம் போட்டு தடுக்கணுமே இல்லையா. மற்றபடி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே டிஎம்கே பொறுப்பு சொன்னால், இப்போ இவங்க வரும்போது அந்த நிகழ்ச்சி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? சார், ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய கோட்டைன்னு சொன்னாங்க, அப்புறம் திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. 26ல் 100% டிவிக்கே தான் வரும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அரசாங்கம் இது வரைக்கும் சொன்ன எந்த ஒரு சலுகையும் சாதாரண பாமர மக்களுக்கு வந்து சேரவே இல்லை. வேலைவாய்ப்பில் எத்தனையோ இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க? எத்தனை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கொடுத்துருக்குறாங்க? கொடுக்க முடியாது. ப்ரைவேட்டுன்றாங்க. இந்த ப்ரைவேட்டு வேலைவாய்ப்பு சார் இலவசமே வேணாம் சார். நல்ல வேலைவாய்ப்பு கொடுங்க, நாங்கள் போய்க்குவோம் காசில். இலவசம் யாருமே கேட்கலையே, நீங்கள் தான் இலவசம் தரேன்னு சொல்கிறீங்க சார். யார் வீட்டில் இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் யாருடைய பணத்தை தரீங்க? உங்களை சொந்த பணத்தை தரீங்களா? இல்லை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் வேலை வாங்கக்கூடிய வரியிலேருந்து தானே நீங்கள் எடுத்து தரீங்க. அந்த பணத்தினுடைய வரியை எங்கள்கிட்ட தானே திருப்பி சுமத்துறீங்க. அதானே உண்மை. இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. சார், நீங்கள் டாஸ்மார்க் 3 நாளே 1000 ரூபா மிச்சமாயிரும் சார். நீங்கள் டாஸ்மார்க் மூடுங்க, அடுத்த தடவை நீங்கள் டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் டாஸ்மார்க் மூடுறேன்றீங்க, திருப்பி திறந்துடுறீங்க. டாஸ்மார்க்கில் எல்லா விலையும் திருப்பி ஏற்றி விட்டுருக்கிறீங்க. எல்லா குடிமோனும் என்ன சொல்கிறாங்க? விலையேறிச்சுன்றாங்க. யாராவது குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களா? அரசாங்கம் தானே. நீங்கள் தானே நடந்து, நீ நினச்சா மூடலாம்ல. அது மூட முடியாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. அழகாக மூடலாமே, ஏன் மூட மாட்டேறீங்க? கவர்மெண்ட் பஸ் விட்டு பெண்களே எங்க நிக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயுமே போயிட்டு இருக்காங்க. பிரைவேட் பஸ் தான் நிக்குது. கவர்மெண்ட் பஸ் எங்க நிக்குது? 5 பஸ் நான் விட்டுட்டு நின்னுட்டு வந்திருக்கேன். ஒன்னும் கிளிக்கல. அதுதான் உண்மை. அதாவதுங்க, சாதாரண மக்களுக்கும் விஜயை பற்றி நல்லா தெரியும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அதாவது ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரு ஹீரோவாக நடிக்கக்கூடியவர் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குவார். தன்னுடைய சம்பளத்தை வேணான்னு சொல்லி பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி வராரு. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? நான் இறங்கி செய்கிறேன்றாரு. அரசியல் யாருமே தெரிஞ்சுட்டு வரது இல்லையாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுற அரசியல் தாங்க மோசமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பாதாள சாக்கடை திருச்சியை எடுத்துக்குங்க. பாதாள சாக்கடையை போட்டு எத்தனை இடத்துல ரோடு ஓட்டாங்க? ரோடு ஓட்டுறதுக்கு எத்தனை இடம் உள்வாங்கியிருக்கு நீங்களே சொல்லுங்கள். நிறையா இன்றைக்கி திருச்சியில் எடுத்திங்கன்னா பள்ளிக்கூட பகுதியில், கேகே நகர் பகுதி, ஆல்ஃபா நகர் பகுதி, திருச்சி கருமண்டம் பகுதி, பீமநகர் பகுதியெல்லாம் ரோடு போட்டு திரும்பவும் உள்வாங்கியிருக்குங்க. அதை யாரும் சரி பண்ணலையே. கேட்டால் டெண்டரில் பணம் இல்லைன்றாங்க. எப்பயுமே கடன்றாங்க. அந்த கடனெல்லாம் யார்கிட்ட சுமத்துறாங்க? பொதுமக்களாக எங்கள் மேலே தானே சுமருது. ஒவ்வொருத்தனுக்கும் இன்றைக்கி ரிசர்வ் பேங்கில் எடுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1,14,000 ரூபா கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைய நிலைமைக்கு. அப்போ இந்த கடன்லாம் யார்? நீங்கள் நானும் தானே கட்டுறோம். அரசாங்கன்றது நீங்கள் நானும் தானேங்க. சார், வெற்றி வாய்ப்புன்றது ஜனங்க நிர்ணயிக்கிறது சார். நீங்கள் நானும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஜனங்கள் ஓட்டு போடக்கூடிய அப்போது அவருடைய மனநன்மை எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தானே தெரியும். இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கி வந்தார், விஜய் வந்தார். இன்றைக்கி பாதுகாப்பு விஷயத்தில் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? 20 நிமிஷம் அவருக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஜனநாயக நாட்டில் நின்று பேசுறதுக்கு 20 நிமிஷம் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த 20 நிமிஷத்தில் அவரால் என்ன பேச முடிஞ்சுச்சு சொல்லுங்கள்? அவர் சொல்ல வேண்டிய கருத்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போகிறார். இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன இன்னைக்கு நல்லது சொன்னாங்க, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு உண்மையா இல்லைங்களா? அது செய்யலாம்ல. 2026 நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்க.
அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. அடிப்படையில் சாதாரண ரிக்ஷா தொழிலாளர்ல இருந்து சார் ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய கோட்டைன்னு சொன்னாங்க, அப்புறம் திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. இது வழக்கமாக சொல்கிறது தானே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கோட்டைன்னு சொல்கிறத விட நாட்டு மக்களுக்கு என்ன செய்கிறீங்கன்றது தானே மெயினு. நீங்கள் செயலில் காட்டுங்க. நீங்கள் செயலில் காப்போம்னு சொல்கிறீங்கல்ல, செயலில் காட்டுங்க, நல்லது செய்யுங்க, நிச்சயமாக ஓட்டு விழுங்க. நீங்கள் நல்லது செய்யாதனால தானே எல்லாம் டிவிக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுதானே உண்மை. நீங்கள் சாதாரண ஒரு கவுன்சிலர் போய் பார்க்க முடியுதா? ஒரு தொழில் ஒரு லைட்டு போட சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி பஞ்சாயத்து போர்டெல்லாம் போய் பாருங்கள், லைட்டு போகிறதுக்கு சொல்லி பஞ்சாயத்து இது முடிஞ்சு எலெக்ஷனே முடிஞ்சு அடுத்த ஆஃபீஸர்லாம் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்தா என்ன சொல்கிறாங்க, ஃபண்டு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூம்மா. வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் பிரகாசமாக இருக்குது. திமுக தான் ஜெயிக்கணும். ஏன்னு கேட்டால் விஜய் வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவர், இப்போ தான் முதல்ல வர்றாரு. டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே செய்யாத எந்த விஷயமும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணதே வந்து டிஎம்கே தான். டிஎம்கே செஞ்சது போக மீது வேறு யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமி போகிறோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க அடித்தளம் அமைச்சது வந்து டாக்டர் கலைஞர் தான். டாக்டர் கலைஞர் இல்லாமல் தமிழகமே இல்லை. அவர் செஞ்சு வச்ச எல்லா நல்ல விஷயங்களும் தான் இப்போதைக்கு தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்குது. மாற்றம் தேவையில்லை. எதுக்கும் மாற்றணும். இருக்கிறவன் நல்லா செஞ்சுட்டு இருக்கும் போது எதுக்கும் மாற்றணும்னு கேட்குறான். போராட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்க தான் செய்யும். அவங்க தேவை கேட்க அவங்க போராடுவாங்க தான். எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியாது. அரசியல் வந்து எல்லாத்தையும் பூர்த்தி முடியாது. மோடி கூட தான் வந்து 2 கோடி பேத்துக்கு வேலை தருவேன்னு சொன்னார். பூர்த்தி பண்ணிட்டாரா? 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுவேன், வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வருவேன்னாரு. 1 ரூபா கொண்டு வந்தாரா இது வர? அவர் 5 லட்சம் தர வேணாம், 1 ரூபா கொண்டு வந்தாரா அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து? ரசிகர்கள் கூடலாங்க. ரசிகர்களை வச்செல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓட்டு எண்ணிக்கை பார்க்க முடியாது. இது வந்து திருச்சி வந்து டிஎம்கே கோட்டை. டிஎம்கே தோற்று வேறு யாரும் இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை, ஜெயிக்கவும் போகிறதில்ல. என்ன டிஎம்கே தான் ஜெயிக்கும். இது பசங்க வந்து ரசிகர்களை வந்து படத்தில் பார்க்குறத வச்சு அவங்கள வந்து ஒரு கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். அடிப்படை வசதி தேவைகள் நிறைவேற்றி கொடுக்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா நேரு அவர்கள் தான். ஏன்னா அவங்க தான் திருச்சி வந்து கோட்டையாக மையமாக வச்சுருக்காங்க. அவங்கள தோற்று வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னும் எத்தனை கட்சி வந்தாலும் சரி தான், டிஎம்கே தோற்று வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. டிஎம்கே தான் வரணும், வேறு எந்த கட்சி வரணும்னு தேவையே இல்லை. ஏன்னா இதுவே நல்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன இருக்கிற நல்ல ஆட்சியை தக்க வச்சுக்கலாம், நல்லதே ஒழியா புதுசாக ஒருத்தர் வருவார், சீமானு வருவார், மாடுகிட்ட பேசுவார், மரத்திட்ட பேசுவார், அப்படிப்பட்ட ஆளாம் நம்மளுக்கு தேவையில்லை. விஜய் வருவார், நடிகர்களை சுற்றுவார், அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அரசியல் பேசலாங்க, செயல்பாட்டில் என்ன இருக்காரு? இல்லை கனிம வளங்களை டிஎம்கே கொள்ளடிக்கலை. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமு. அப்படியே பார்த்தா இந்தியா லெவலில் வந்து எல்லா இடத்துலையும் களிமலை வெட்டி எடுக்கிறாங்க. மதுரையில் வந்து கேரளாவில் இல்லை சார், கேரளாவில் கனிம வளம் இல்லை, அதனால் இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. இப்போ மதுரையில் வந்து ஒரு மலையவே வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இதில் கழிவுகளை கொண்டு வரக்கூடாது தான், அதை வந்து சட்டம் போட்டு தடுக்கணுமே இல்லையா? மற்றபடி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே டிஎம்கே பொறுப்பு சொன்னால் இப்போ இவங்க வரும்போது அந்த நிகழ்ச்சி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆட்சியில் இருக்கிறனாலேயே குறை சொல்லி இல்லை இது வந்து கண்டினியூவாக எல்லா விஷயங்களும் எல்லாருமே செய்கிறது தான். இப்போ அவர் ஆட்சிகள் நீங்களே ஆட்சிக்கு வந்தால் கூட அந்த கரிம வள அக்ரிமெண்ட் படி நம்ம வந்து வெட்டி எடுக்க அனுமதி கொடுத்து ஆகணும். உள்நாட்டுக்கே தேவைப்படுது, நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கே தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க? மணல் இல்லாட்டி வந்து க்ரஷரை வந்து ஜல்லியை உடச்சி இப்போ வந்து எம்சாந்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த மாதிரி மாற்றங்கள் தேவைப்படும் போது அங்கங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அது மனிதன தேவைக்கு ஏற்ப தானே அதெல்லாம் நடக்குது. இயற்கையை அழிக்கிறதுனா இது ஸ்பாயில் பண்ணுறது இல்லையே. மனிதனுக்கு தேவைக்கு ஏற்ப அதை நம்ம செஞ்சுக்க வேண்டியதான்.